ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். மோசேயினாலே வழிநடத்தப்பட்ட தேவ ஜனங்கள் சுதந்திரித்த தேசம், அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம், வானத்தின் தண்ணீரை குடிக்கிற தேசம். வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிற தேசம். ஏற்ற வேளையிலே முன்மாறி பின்மாறி மழையை பெற்று தானியங்களும் திராட்சை ரசமும் எண்ணெயும் புரண்டோடுகிற தேசம். மிருக ஜீவன்களும் கால்நடைகளும் வாழ தேவையான அனைத்தும் கிடைக்கிற தேவனாலே ஆசிர்வதிக்கப்பட்ட தேசம். தேவனாலே ஆசிர்வதிக்கப்படுகிற மனிதர்கள் உண்டு, குடும்பங்கள் உண்டு, மக்கள் இனங்கள் உண்டு, தேசங்கள் உண்டு. விசாரிக்கப்படுதல் என்றால் என்ன? நம்முடைய ஆரோக்கியம், தேவைகள், கவலைகள், நமக்கு இழைக்கப்படுகிற அநீதி, நம்முடைய நீதி, நியாயம், இவைகளை குறித்து மற்றொருவராலே அறிந்து கொள்ளப்படுதல் விசாரிக்கப்படுதலாகும். நம்முடைய வியாதி பலவீன நேரங்களிலே நம்மை விசாரித்து நம்மை சுகப்படுத்துகிற தேவன். உபத்திரவப்படுகிற வேளைகளிலே, கவலை, கண்ணீர், கஷ்டம் நிறைந்த நேரத்தில் நம்மை விசாரித்து நம்முடைய குறைகளை போக்குகிற தேவன். அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியினால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடலாம். நாம் தவறு செய்யும் போது, தேவனுடைய வார்த்தைகளை மீறி நாம் நடக்கும்போது நம்மை விசாரித்து தண்டித்து நம்மை நல்வழிப்படுத்துகிறார். நம்முடைய குறைச்சலில் தேவைகளை சந்தித்து நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன். நீதி நியாயம் புரட்டப்படுகிற போது நம்முடைய சார்பிலே நின்று நமக்காக வழக்காடி யுத்தத்தை நடப்பிக்கிற தேவன். ஒரு தேசத்தையே கர்த்தர் விசாரிக்கிறார் என்றால் அவர்கள் சார்பிலே நின்று அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர்களை நல்வழிப்படுத்துகிற தேவன். தேசம் தவறு செய்யும் போது, அநீதியான காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள் செய்யும் போது கர்த்தர் விசாரித்து விசாரணை செய்து தண்டித்து கண்டித்து நல்வழியிலே நடத்துகிறார். யுத்தம், பஞ்சம், கொள்ளை நோய் போன்ற இயற்கை பேரிடர்கள் வேளைகளிலே கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து பாதுகாத்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். கர்த்தர் விசாரித்து நடத்துகிற தேசமாக நம்முடைய தேசத்தை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அனுதினமும் எங்களை விசாரித்து நல்வழிப்படுத்துகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கண்களும் இருதயமும் எங்கள் மேலிருந்து எங்களுக்கு ஏற்ற ஆலோசனைகளை கொடுத்து, எங்களுக்கு வேண்டிய முன்மாறி பின்மாறி மழையை கொடுத்து எங்கள் விளைச்சலை வர்த்திக்க பண்ணி ஆசிர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தவறு செய்யும் போது எங்களை கண்டித்து உம்முடைய கண்களை எங்கள் மேல் வைத்து ஆலோசனை கொடுத்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதையிலே எங்களை வழிநடத்தி பாதுகாக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கண்களும் இருதயமும் எங்கள் மேலும் எங்கள் தேசத்தின் மேலும் இருக்கும்படி அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.